இன்றைய இறைவனின் வாக்கு. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியிலே போனான். சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பி வந்தான். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆம், எனக்கு பிரியமான என் அன்பு தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே நம்மை பார்த்து ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தாவீதுக்கு சவுல் சொன்ன வாக்காய் இருந்தாலும் இன்றைய தினத்திலே தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு வாக்காய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் நிச்சயமாகவே நம் மீது ஒரு பெரிய அளவற்ற நம்பிக்கை வைத்திருக்கிறார். நம் மீது அவர் அளவற்ற பாசத்தை வைத்திருக்கிறார். ஆம், அவர் சொல்லுகிறார், பாருங்கள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றும், நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்றும், மென்மேலும் பலப்படுவாய் என்றும் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைவாக இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை பெரிய காரியங்களை செய்ய முடியாத சிறியவர்களாக நாம் இருக்கும் பொழுதே தேவன் நம்மை கொண்டு அநேக பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். மென்மேலும் நம் பலப்படுவதற்கும் அவர் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு வேளை சோர்ந்து போயிருந்தால் நீங்கள் இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்கள். அப்பா, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, நீ பெரியவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. நான் என்ன காரியத்தை செய்ய முடியும்? எனக்கு நீங்கள் தான் கிருபை கொடுக்கணும், நீங்கள் தான் பலத்தை கொடுக்கணும், நீங்கள் தான் சுகத்தை கொடுக்கணும், பெரிய காரியம் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யணும் சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் உங்களையும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.